ஹலோ சொல்லுங்கப்பா. என்னம்மா பண்ற? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கம்மா. கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா. ரூம்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா. சரிங்கம்மா. ஏம்மா வாய்ஸ் டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான்ப்பா. சரிம்மா சரிம்மா. சரி உடம்ப பார்த்துக்க. நாளைக்கு காலையில் கால் பண்ணுறேன் சரியா? போன சரிப்பா. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் சந்தோஷமா இருந்தேன், இப்போ எப்படி தனியாக இருக்கேன். தம்பி அந்த மரத்து தண்ணி பாய்ச்சி விட்றா. சட்டு போட்டு வேலையை பாருங்கல்ல. அப்பா அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க? தங்கம் இங்கே தான் இருக்கேன். ஓ, இங்கே இருக்கீங்களா? அப்பா நான் 12th நல்ல மார்க் எடுத்துட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம் தங்கம். நான் நல்ல மார்க் எடுத்தனால வெளியூரில் படிக்க ஆசைப்பட்றேன். ஓ அப்படியா? சரி தங்கம், எந்த காலேஜ் சொல்லி அப்பா சேர்த்து வரேன் சரியா? ஓகேப்பா. காலேஜும் பார்த்துட்டேன், அட்மிஷனும் போட்டேன், ஃபீஸ் மட்டும்தான் எனக்கு பே பண்ணணும். சரி தங்கம், எவனை சொல்லி அப்பா கட்டுறேன் சரியா? சரிப்பா. ஹாய், நான் ஃப்ளாவியா. நான் சத்யா. எந்த ரூம் நீங்க? நான் 134 ரூம். ஓ அப்படியா? ஏய் நானும் அதே ரூம் தான். என் பேர் சனா. உன் பேரு? என் பேர் சத்யா. உன் பேரு? ஃப்ளாவியா. நம்மளாம் இனி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இவ என்ன ஃபோனை தூக்கிட்டு வெளியே போயிட்டா? சரியில்லையே. அவங்க வீட்டில இருந்து கால் பண்ணியிருக்கிறாங்க, அதான் பேச போயிருக்கிறா. எனக்கு என்னமோ அப்படி தோணலை, ஏதோ தப்பா இருக்கு. அப்படிலாம் இருக்காதடி, அவன் நம்ம ஃப்ரெண்டு, நல்ல பொண்ணு தான். எனக்கு எதுவும் சரியா படலை. சரிப்பா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். உனக்கு என்ன ஃபீவரா? உடம்பு சரியில்லையா? சரி, நான் இங்கே படுத்துக்கவா? போடா அந்தாண்ட. மாமே இதெல்லாம் ஒரு ஆள் இதை காமிக்கிறியாடா? மாமே யார் தெரியுதா? நேற்று ஆள் சொன்னிச்சுல மாமே, நைட்டு தனியாக போச்சுன்னு. நைட்டு தனியாக போயிருக்கு மாமே, என்ன வேணா பண்ணியிருக்கோம். ஆமா மணக்குது மாப்பிள்ளைக்கு ஏறுது. போறியா மாமே? மாமே அடிக்காதடா. எதுக்கு எல்லாரும் என்னை இப்படி தப்பு தப்பாக பேசுகிறாங்க? அப்படி நம்ம என்ன பண்ணோம்? எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது எனக்கு.
யார் இந்த நேரத்துல படியில் நடந்து போறது? திடீர்னு ஏன் எல்லாரும் இப்படி என்னை பார்த்து பிஹேவ் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸும் பேச மாட்டேங்கிறாங்க, கிளாஸ்மேட்ஸும் பேச மாட்டேங்கிறாங்க, ரூம்மேட்ஸும் பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. மச்சி அதை பார்த்தியா? ஏதோ நைட்டு ஊர் சுற்றுதான், கஞ்சா போடுதான், இது பண்ணுதான். நம்ம கூட தானே இருந்துச்சு, என்னென்ன வேலை பார்த்துருக்கு பாரு. நம்ம ஃப்ரெண்டு தானடி, அப்படிலாம் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்தே இப்படிதான் இருக்குது. அப்படிலாம் இல்லடி, அவ நம்ம ஃப்ரெண்டு, நம்மளே இப்படி பேசக்கூடாது, எல்லாம் ஒரு வதந்தியா தான் இருக்கும். எனக்கு என்னமோ அப்படி தோணலை. பாரு இப்போ இந்த வயசுல இதெல்லாம் யூஸ் பண்ணுது. நான் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவோம். அப்படி என்ன நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்? நான் தான் எந்த தப்பு பண்ணலைல்ல. நான் எதுக்கு சோகமாக இருக்கணும்? யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன? நம்மளா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம். இந்நேரத்தில் யாரும் மாடியில் இருக்கா? ஏய், என்ன பண்றீங்க? இவ்வளவு நாள் இதெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இருந்தியா? குட் மார்னிங் கேர்ள்ஸ். குட் மார்னிங் மேம். நான் தப்பு பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது இந்த பொண்ணு கிடையாது. நான் அவளுக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். இனிமே யாரும் அந்த தப்பு பண்ணாம நடந்துக்கோங்க. இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். எல்லாம் ஒழுங்கா இருங்க. கிளம்புங்க இப்ப எல்லாம் ரூமுக்கு. ஓகே மேம். சத்யா, நில்லு சத்யா. சத்யா. சாரி சத்யா. சாரிடி. சாரி சத்யா, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். நான் உங்களை தப்பாக நினைக்கல. நான் அப்படி நினச்சிருந்தேன்னா உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, இதுவரை பண்ண வர விடுங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? வாங்க.